ஃபீவர், ஜுரம் வந்து ஜுரம் நீங்கிடும். ஆனால் குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சாப்பிடவே பிடிக்காது. வாய்க்கு 2-3 நாளைக்கு சாப்பிடவே முடியாமல் போயிடும். அதனால் உடம்பு சோர்வாக போயிடும் இல்லையா? இதை தவிர்க்கிறதுக்கு ஒன்று பண்ணலாம். ஜுரம் நீங்கி போச்சு, ஆனால் வாய்க்கு பிடிக்கல அப்படின்னு வச்சு நாம் என்ன பண்ணணும், ஒரு கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வரணும். அதை அந்த நார் வேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா அலசி பொடி பொடியாக நறுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு பாதி டம்ளராக கொதித்து வரும். அதை வடிகட்டி வச்சுக்கணும். அதை வடிகட்டி வச்சுட்டு காலையில் 3 ஸ்பூன், அப்புறம் 4 மணி நேரம் கழித்து ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் 4 மணி நேரம் கழித்து ஒரு 2 ஸ்பூன், அந்த மாதிரி அந்த அரை டம்ளர் கொத்தமல்லி ஜூஸை 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 ஸ்பூன் அதை 3 ஸ்பூனாக குடிச்சின்னு வரணும். மறுநாள் அது போல் ஒரு கொத்தமல்லி வாங்கிட்டு அந்த மாதிரியே அலசி அந்த மாதிரியே ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அரை டம்ளராக சுண்டி அந்த மாதிரியே 4 மணி நேரத்துக்கு குடிச்சின்னு வரணும். 2 நாளைக்கு குடிச்சின்னு வந்தாக்க அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு, பிடிக்காத அந்த சுபாவமெல்லாம் நல்லா போய் நல்லா சாப்பிட முடியும். நல்லா ஜெரிக்கும், நல்லா பசியும் எடுக்கும். ஜுரத்தினால் அந்த கிருமிகள்னால் இருக்கக்கூடிய அந்த வாய் கசப்புகளை நல்லா நீங்கும். வயதானவர்களுக்கு சில சமயம் நாக்கில் ருச்சி குறைஞ்சி போகும். அவர்களும் இந்த மாதிரியான ஒரு கொத்தமல்லி ஜூஸை சாப்பிட்டு கொள்ளலாம்.